இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அந்த உலகத்தை எப்படி மாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த கும்பராசி. இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பாருங்க, நல்ல ஒரு புத்தி கூர்மை, நல்ல ஒரு யோசனை செய்யக்கூடிய, சிந்தனை செய்யக்கூடிய குணம் இவங்க கிட்ட பாருங்க, புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும். கும்பராசிக்காரங்க அப்படின்னு சொன்னால் மனிதாபிமானம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த யோசனை, புத்திசாலித்தனம், மனிதாபிமானம் இது மூணுமே சேர்ந்த ஒரு ராசி தான் கும்பராசி. நீங்கள் பார்க்குறதுக்கு வெளியில் ரொம்ப கூலாக இருப்பீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே எப்பவுமே ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். ஒருத்தருக்கு உதவி அப்படின்னா அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே கேட்காம செய்யக்கூடியவங்க தான் கும்பராசிக்காரங்க. இப்படி அதி அற்புதம் வாய்ந்த குண நலங்கள் கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்தின் அமைப்பு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, தாக்கத்திலிருந்து விடுபட என்ன செய்யணும், எல்லா வகையிலுமே நன்மையை பெற நீங்கள் என்ன செய்யணும், கவனமாக செயல்பட்டால் நன்மையை பெறலாங்க. எந்த விஷயத்தில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்கணும். கண்டிப்பாக இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க கும்பராசிக்காரங்க அப்படிங்கிறதுனால உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானை சனிக்கிழமையில் வழிபாடு செய்கிறது சிறப்பான உயர்வு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படி நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 13 முறை உச்சரித்து வழிபடுவது நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். இப்போ கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை 3 முறை பதிவு பண்ணுங்கள். அந்த சனி பகவானின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு ஏற்றங்களையும் சிறப்பான உயர்வையும் நீங்கள் பெற உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன்கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிக்க விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியே நீங்கள் ஜாதக அமைப்பால் உங்களோட சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. சனி பகவான் பொதுவாகவே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும். உங்களோட வாழ்க்கையில் வெற்றிகளையுமே நீங்கள் மெதுவாக பெறுவீங்க. அது நிலையான வெற்றியாக இருக்கும். உங்களுக்கான அமைப்புகள் எப்படியெல்லாம் உருவாகியிருக்கு, இந்த மாதம் எந்த விஷயத்தில் நீங்கள் சாதனையை புரிய போகிறீங்க, எந்த விஷயத்தில் கவனமாக செயல்பட்டால் நன்மைகளை பெறலாம், என்ன விஷயம் பாதகமாக இருக்குது, என்ன விஷயம் சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத வாங்க நாம் விரிவாக பார்க்கலாம். இந்த சித்திரை மாதத்தோட அமைப்புகளை பார்க்கும் பொழுது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு உயர்வான எண்ணம் கொண்டவங்களா எப்பொழுதும் வாழக்கூடியவங்களா நீங்கள் இருக்கீங்க. உங்கள் ராசி அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் இப்போ உங்களுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. உங்கள் ராசி அதிபதி தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது அந்த இடம் ரொம்பவுமே பலம் பெறுது. குடும்பஸ்தானம் பலம் பெறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகிருக்கு. இதனால் குடும்ப தேவைகளுக்கு மேல் உபரி வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வருதுங்க. உங்களுடைய பேச்சு திறமையால் உறவுகளை நீங்கள் கட்டி காப்பாற்றுவீங்க. பாச பிணைப்பில் கட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்க. சொல் வலிமை அதிகரிக்குது. நீங்கள் இப்போ சொல்கிற வாக்கு பலிக்கும் பாருங்கள். பெரும்பாலும் இந்த கும்பராசிக்காரங்க ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா பின்னாடி என்ன நடக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே கணிக்க தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. உங்களோட வாக்குஸ்தானம் இப்போ ரொம்பவுமே அமோகமாக இருக்கிறதுனால உங்களோட வாக்கு பலிக்கும். உங்களோட ஆலோசனைகளுக்குமே உங்கள் உற்றார் உறவினர் குடும்பத்தில் இருக்கிறவங்களுமே காது கொடுத்து கேட்பாங்க. கடந்த காலத்தில் உங்களை கண்டுக்காதவங்க கூட இப்போ தேடி வந்து பேசுவாங்க. உங்களை வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க கூட தேடி வருவதற்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஒரு சூழல் சிறப்பான உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனை, எதெல்லாம் வம்பு வழக்கு அப்படின்னு நினச்சிங்களோ அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இப்போ உருவாகி இருக்குங்க. வெற்றி மீது வெற்றி உங்களை வந்து சேரும். அதே போல் இந்த வெற்றி எல்லாமே வரக்கூடிய அமைப்பு குரு பகவானின் அருளால் வருது. இந்த பெருமையை உங்களுக்கு குரு பகவான் பெற்றுத்தரார் அப்படின்னு கூட சொல்லலாம். குரு இருக்கக்கூடிய அம்சம் ரொம்பவுமே சூப்பரான அம்சம். அவர் சஞ்சரிக்கக்கூடிய கிரக சூழல் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி விரைந்து செயல்பட்டு தெளிவான முடிவை எடுத்து நன்மையை பெறக்கூடிய காலகட்டமாக இந்த ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே வெற்றி வாய்ப்பை பெறுவீங்க. தைரியம், தெம்பு, நல்ல ஒரு ஞாபக சக்தி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் உருவாகியிருக்கு. கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்துச்சோ அதுவே உங்களுக்கு இப்போ நன்மையை ஏற்படுத்தும். நீங்கள் செய்ய முடியல அப்புறம் செஞ்சுக்கலான்னு விட்டு போன வேலையை கூட இப்போ திறமையாக கையாண்டு நன்மையை பெறுவீங்க. இது வரைக்கும் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் உங்களை விட்டு பரிபூரணமாக தீரப்போகுது. வரக்கூடிய காலகட்டம் நன்மை அதிகளவில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும்.
நீங்கள் எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செய்கிறீங்களோ அதை விட பல மடங்கு நன்மையை உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் ஏற்படுத்துவார். ஆமாங்க, சனி பகவான் அப்படிங்கிறது ஒருத்தவங்க வந்து செய்யக்கூடிய எப்படி அவங்களோட வாழ்க்கையை நடத்துகிறாங்க, எப்படி வந்து மற்றவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கையில் வந்து நன்மை தீமை செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அதற்கான பலனை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக அமைஞ்சிருக்கு. அப்படி ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை செய்கிறீங்களோ அதை விட பல மடங்கு கண்டிப்பாக நன்மையை தரக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் இந்த துன்பத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க. மற்றவங்களுக்கு நீங்கள் செய்கிற ஒவ்வொரு உதவியிலையுமே கண்டிப்பாக நன்மையை இந்த காலகட்டத்தில் பெற முடியும். இதுவரைக்கும் சந்திச்சு வந்த கஷ்டம், தொல்லை, துன்பம் இது முழுமையாக தீரும். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் உருவாகுது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏழை எளியவங்களுக்கு உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க. அதே போல் சாலை ஓரங்களில் இருக்கக்கூடியவங்களுக்கு, உணவு இல்லாமல் தவிர்க்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் உணவு தானம், அதாவது அன்னதானம் அளிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான உயர்வு நன்மை ஏற்படுத்தும். தீராத கஷ்டத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கிறதுனால இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டால் இந்த காலகட்டம் உங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயர்வு கண்டிப்பாக தரும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நன்மை அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடிக்கடி அலைச்சல் மிகுந்த பிரயாணம் செய்கிற மாதிரி சூழல் இருக்கும். நீங்கள் வந்து எப்பவுமே வந்து உங்கள் பயணம் செய்யும் பொழுது, வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருக்கணும். முறையான ஆவணங்களை எப்பவுமே வச்சுக்கணும். இந்த காலகட்டம் எல்லாமே நல்லா இருந்தாலும் கொஞ்சம் வம்பு வழக்கு பஞ்சாயத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட வார்த்தைகளை நிதானமாக கவனமாக இருக்கணும். யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்கிறத தவிர்க்கணும். உங்களோட சொத்தை உங்களோட சகோதரனோ சகோதரிகளோ அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பாருங்கள், சொத்து தொடர்பாக இளைய சகோதரர்கள்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்படுமே வாய்ப்பு இருக்குது. எல்லாமே சரியாக போகிற காலகட்டத்தில் சின்ன சின்னதாக தடை தாமதமே வருதுங்க. அதெல்லாம் உடைத்தெறியணும் அப்படின்னா நீங்கள் கவனமாக இருக்கணும். உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை துணிந்து செய்யுங்க. கருத்து வேறுபாடு வரும் பொழுது கொஞ்சம் விட்டு கொடுத்து போக பாருங்கள். உங்களோட கருத்தில் உறுதியாக இருந்தால் மட்டும் போதும். அதே போல் ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. சிலர்லாம் ஒரு தடவை பாருங்கள், நடக்காத ஒரு விஷயத்த நடக்கிறது போல் சிந்திச்சுக்கிட்டு தேவையில்லாமல் மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் அந்த கும்பராசிக்கு நிறையவே இருக்குது. இதை மட்டும் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். இது மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாய்ப்புங்க. தேவையில்லாமல் நடக்காத விஷயத்தை நடந்தது போல் யோசிச்சுக்கிட்டு மனசை போட்டு குழப்பிக்காமல் இருங்க. ஏதாவது ஒரு கெட்ட விஷயம் கூட கடந்த காலத்தில் நடந்திருக்கும், அதையுமே போட்டு நினச்சிட்டு குழப்பிக்கிட்டு மனசை வந்து தெளிவில்லாமல் இருக்காதீங்க. தெளிவாக பிளான் பண்ணி சிந்தித்து செயல்பட்டால் இந்த காலகட்டத்தில் அற்புதமான பலன்களை பெறலாம். அதனால் நடக்கிறது நல்லதாக நடக்கட்டும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்திங்க. நடந்த பழைய விஷயத்தை விட்டுடுங்க. போட்டு குழப்பிக்கிட்டு மனசையும் சரி உடம்பையும் சரி வருத்தாதீங்க. அதே போல் கும்பராசிக்காரங்களுக்கு குரு பகவான் சஞ்சாரம் ரொம்பவுமே சாதகமாக இருக்கிறதுனால 7 சனி மற்றும் ராகு கேதுவின் தாக்கம் உங்களை பெருசாக பாதிக்காது. குடும்பஸ்தானாதிபதி குரு பஞ்சமஸ்தான அதிபதி புதனோடு பரிவர்த்தனை பெறதுனால சிலர் தீய நண்பர்களின் சேர்க்கையிலிருந்து இப்போ விடுபட்டு வெளிவர போகிறீங்க பாருங்கள். குடும்ப தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க. இதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழல் உருவாகும். குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு காலகட்டத்தை நீங்கள் உருவாக்க போகிறீங்க. உங்களாலேயே பல பிரச்சனைகளை உங்கள் குடும்பம் சந்திச்சிருக்கும். அந்த நிலை இப்போ மாறுது. எல்லாத்தையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு இப்போ அதிகரிக்குது. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சியை தருது. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் அதிகரிக்குது. தம்பதிகளுக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடு மாறி நல்ல ஒரு புரிதல் வரும். சிலரின் வாழ்க்கை துணைக்கு பாருங்கள், அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான யோகமும் உண்டாகுது. அதே போல் குடும்ப உறவுகளில் இது வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் இந்த மாதம் முடிவுக்கு வரும். விருந்து உபச்சாரம் சுப நிகழ்வுகளால் வீடு கலகலப்பாக இருக்கும். தவறான புரிதலால் விலகி போன உறவுகள் உண்மையான நிலை புரிஞ்சு மீண்டும் உங்களை விரும்பி வந்து சேருவாங்க. அதே போல் நல்ல வரன் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி நல்ல ஒரு உயர்வை ஏற்படுத்தும். அதே போல் மகன் மகளின் திருமணம் மகிழ்ச்சியை இரட்டிப்பாக தரும். மாணவர்கள் அதிக நேரம் ஒதுக்கி படித்தா நல்ல மதிப்பெண்ணை பெறலாம். 7 சனியின் காலகட்டம் இது அப்படிங்கிறதுனால கை கால் மூட்டு வலி இருக்கும். ரொம்ப நாளாக மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ வைத்தியம் பார்க்கறதுனால நல்ல பலன்களை பெறலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு ஏற்பட்டிருக்குங்க. அது எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு முன்னேறி வரீங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டம். பண வரவு நல்லா இருக்குது, அதற்கேற்ற செலவும் இருக்குது. அதனால் சுப செலவாக மாற்றுங்க. அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்க்கப்படுங்க. பண வருமானம் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கடன்களை அடைக்க பாருங்கள். சேமிக்க தொடங்குங்க. நன்மையோ நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் எல்லா வகையிலுமே பெறலாம்.
என்ன நேயர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்குமே இந்த பதிவு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.